நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். மேசராசிங்க. மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாகவே எப்பயுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க. ஆனால் இந்த ஒரு 6 மாத காலமாக அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசினஸ் வந்திருக்கும். ஒரு தொட்ட காரியத்தை உடனே முடிக்க முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு புலம்புற மேசராசிக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு எடுத்தோமா செஞ்சோமா முடிச்சோமா அப்படின்னு அவங்க இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்னால அந்த மாதிரி நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி அவங்களால முடிக்க முடியறதில்ல. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தடங்களாகவே இருக்குதாங்க. ஆனால் டிசம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ராகு வந்து உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு பண வரவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் பெருசாக எதுவும் தொந்தரவு கிடையாதுங்க. அதே மாதிரி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகி ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்க. அப்பா வழி ஒரு சொத்துக்கள் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்குங்க, அது சாதகமாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அது உங்களுக்கு சாதகமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துலையும் ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வைப்படுறனாலங்க தொழில் மூலியமாக ஒரு லாபம் வர்றதுக்கு, ஒரு மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அற்புதமான அமைப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறாருங்க. இதுவும் நல்ல அமைப்பு தான். அப்போ அங்கேருந்து என்ன பார்க்குறாருன்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கு இப்போ வரும். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு அப்லிஃப்டான ஒரு மூமெண்ட்டாக உங்களுக்கு அது அமையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, 10 ரூபா டாக்டர் வரைக்கும் 10 ரூபா டாக்டரையும் பார்த்துட்டேன், 1000 ரூபா ஃபீஸ் வாங்குகிற டாக்டரையும் பார்த்துட்டேன், 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குகிற டாக்டரையும் நான் பார்த்துட்டேங்க, அப்பயும் எனக்கு அந்த வியாதி குணமாகவே மாட்டேங்குதுங்க, எப்போ தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு 8ஆம் இடம் சர்ஜரி அப்படின்னு சொல்கிற இடத்துல படுதுங்க. அப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி மூலியமாக உங்கள் நீண்ட நாள் உடல் குறைபாட்டிலிருந்து பிரச்சனையிலிருந்து நீங்கள் கட்டாயம் இந்த வருடம் வெளிவந்துட போகிறீங்க. ஜூனுக்கு அப்புறங்க இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருது. ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அதுவும் எனக்கு அந்த பணம் வர மாட்டேங்குது, அது இருந்துச்சுன்னா என் குழந்தைய படிக்க வைக்கலாம், இந்த மாதிரியான அமைப்பெலாம் வந்து எனக்கு கிடைக்குமாங்க, அந்த பணம் வருமாங்க அப்படின்னு கேட்டாலும் அந்த பணமும் இப்போ உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இப்போ எங்கள் சித்திக்கு வந்து குழந்தை இல்லைங்க, எங்கள் பெரியப்பாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க சொத்துக்கள் வந்து எனக்கு தரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்குதுங்க, அந்த சொத்து வந்துச்சுன்னா எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணிக்குவேன்
எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த உயில் மூலியமாக சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் உன்னோட வீடு கட்டி ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சுங்க, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்குங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு நல்ல ஆளுங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, சரியான மேஸ்திரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இன்ஜினியர் கூட நல்ல இன்ஜினியர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அதுக்கான ஆள் கிடச்சி உங்களோட வீடை நல்லா பராமரித்து புது பொலிவோடு மாற்ற போகிறீங்க. அதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து தொழில் அப்படிங்கும்போது தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. தொழிலில் நான் ரொம்ப நேரம் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதுக்கான பலன் முழுமையாக கடந்த 1.5 வருஷமாகவே எனக்கு கிடைக்கலைங்க. நான் என்ன பேசினாலும் தொழில் சம்மந்தமாக அதுக்கு முன்னாடி என்னோடய கிளைண்ட்ஸை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆப்போனண்ட் கம்பெனிக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி அது என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்கங்க. என்னால் சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, ஆனால் ரொம்ப நேரம் உழைக்கிறேன், அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பாருங்கள், கட்டாயம் குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது. அப்போ தொழிலில் சூப்பரான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கூடவே 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறனால ஒரு பிரான்ச் வச்சு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி காத்துட்ருக்கிறவங்களுக்கும் சூப்பராக நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இதனால் குரு உங்களுக்கு நல்லாவே சாதகமாக இருக்கார், அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு விரைய சனி நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் விரைய சனி நடந்துட்டு தாங்க இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள், அதுவும் கடந்த 6 மாத காலமாக மேசராசிக்காரங்க எனக்கு அங்கே அடிபட்டுருச்சு, இங்கே அடிபட்டுருச்சு, இங்கே வலிக்க விழுந்துட்டேன், இங்கே காயமாயிருச்சு, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மேசராசிக்காரங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு சனியோட பார்வை 2, 6, 9ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ வாக்கு கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு யாருக்குமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குடும்பஸ்தானம்ங்க. குடும்பத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கோபம் நிறைய வரும். இதுக்கு மேசராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே கோபம் வரும். அந்த கோபம் நியாயமான கோபமாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகப்படியான கோபம் வருங்க. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தில் வார்த்தைகளை கொஞ்சம் விட்டுறாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு மனசு வருத்தப்படுவீங்க. அதனால் யோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசுகிறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனியோட பார்வைப்படுறதுனால உத்தியோகம் உங்களுக்கு நல்லதாக வரும். ஆனால் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிவார்டை சனி பகவான் கொடுத்தே தீருவார். அதனால் கட்டாயம் உடல் உழைப்பு, உத்தியோகத்திலே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் அதிகமான உடல் உழைப்பு கொடுங்க. அதிக நேரம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பல மடங்கு சனி பகவான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பலனை தந்தே தீருவாருங்க. அடுத்து 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனியோட பார்வைப்படுது. அப்போ பயணங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அதுவும் மேசராசிக்காரங்க குழந்தைங்க இருந்து அவங்க அப்பா பார்த்திங்கன்னா கட்டாயம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு ஈரத்தில் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடங்க. கொஞ்சம் வலிக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் கவனமாக இருந்துட்டிங்கனாவே போதும். குறிப்பாக இளம் பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி இளம் பெண்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா உங்களோட ஆண் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போ 7.5 சனி சமயத்தில் வேண்டாத உறவுகள் உங்களை தேடி வரும். தேவையில்லாமல் உங்கள் கூட நான் உன்னை இப்போ உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க சரியான ஆளாக இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்க பெண்கள். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் இப்போ இந்த 6 மாத காலங்கள், அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுது. நான் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன், ஜேஇக்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்லாம் இருக்கவங்களாம் தாராளமாக உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க. நல்லா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
இப்போ இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கவங்களாகட்டும், உங்களை வந்து தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க. அகலக்கால் வைக்க சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு அது நமக்கு ஆப்டாக இருக்குமா, நம்ம இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்காருங்க. நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே இந்த குழந்தைங்க விஷயத்தில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. மேசராசிக்காரங்களுக்கான குழந்தைகள் தவறு பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய குழந்தைங்களாக இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் சிம்மமாக வருது. அப்போ கட்டாயம் அவங்க குழந்தைங்க ஒரு ஆளுமை தன்மை கொண்ட குழந்தைங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் கட்டாயம் முன்னுக்கு வரக்கூடிய குழந்தைங்களாக இருப்பாங்க. இப்போ 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறனால எப்பயுமே குழந்தைங்களோட நினப்பாகவே இருக்கும். எப்படியும் வந்து படிப்பானா, உருப்பிடுவானா, மாட்டானா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த டென்ஷனை உங்கள் குழந்தைங்க மேலே காமிப்பீங்க. அவங்களும் வந்து உங்களால் டென்ஷன் ஆவாங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க, நல்லா சூப்பராக வந்துடுவாங்க. இன்னும் உங்களுக்கு மனசு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டுக்காக, வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகணும், படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு விரிவு பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல பலன்கள்லாம் நடக்க போகுதுங்க. சரி, இன்னும் வந்துட்டு இந்த வருஷத்தை சூப்பராக மாற்றிக்கணுன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் பழனிமலை முருகன் வழிபாடு பண்ணுறதும் நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை சனிக்கிழமை தோறும் பண்ணுங்கள். முடிஞ்சால் தினமும் ஒரு 20 நிமிடமாவது ஒரு வாக்கிங், ஒரு எக்ஸசைஸ் போயிட்டு வர்றது உங்களுக்கு இன்னமும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப, சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க, பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது வந்து 14, நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம், 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல வந்து இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம், அதாவது மேச ராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது வந்து குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 7.5 சனி இருக்கு, 7.5 சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்லை அப்படிங்கிற அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியா இருக்கனால இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த இப்போ வந்து ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த ஒரு மாசம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உங்களுக்கு சனியை பார்த்துருவாரு. அப்போ 7.5 சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தும். அதனால இந்த 7.5 சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, அதுவும் நல்ல நன்மைகளை கொடுக்குது. இது
இது வந்து என்னன்னா, எப்பவும் போல நீங்க வந்து போன வருஷம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்கல்ல, அத விட கூடுதலான உழைப்பும், கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துனீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நெனச்ச காரியங்கள சாதிக்க முடியும். நீங்க நெனச்ச விஷயங்கள அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட்ட உங்கனால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும், சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். அதையும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா தான் இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை வரப்போது. அதனால தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். 7:30 சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம, உங்களுடைய இதுல வந்து தொழில் செய்யலாமா? அல்லது வந்து உத்தியோகத்துக்கு போறது நல்லதா? அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜெனரலான பிரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா, கட்டாயம் தொடங்கலாம். 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மைய தான் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து அதிசாரமா வந்து சிம்ம ராசிக்கு வேற பெயர்ச்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே வந்து குரு பெயர்ச்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகள குடுக்க போது. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்கள ஈட்டி குடுக்க போது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. அதனால ஸோ நீங்க காசு, பணம் சம்பாரிக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வந்து வருடம் பிறக்கும்போது 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட்டும் கூட. நல்லா வந்து தூக்கமும் வருங்க. பொதுவா நெறைய உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும், தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து என்ன செய்யணும்? ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள், இது மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7:30 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா.
வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த ஒர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம், அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி, படிக்கக்கூடியவங்களுக்கு படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 கூடையவரும் சரி 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து அ ம குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு உங்களுடைய வெல்விசர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மெண்ட் சர்வீஸ் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள். திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடைய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான். உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்படின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க, கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு, அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இது எல்லாமே யோசிச்சு எப்பவுமே 1 தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா?
உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? இது 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு, புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோட ஏதோ ராகு கேது இது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்ப தான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்கு உண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும். குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா, என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு பணம் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இந்த குரு, கேது இணைவு குடுத்த பணம் வெளில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷன்க்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம் காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்க போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமிய போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது ஃப்ரேம் ஆக போறது தான். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேசராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம,
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்றுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த, அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே, பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நல்லா ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7:30 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்த உடனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7:30 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல் எல்லாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7:30 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த இந்த வருடம் வந்து பிறக்குது. இது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்த பாத்துறாரு. அதாவது சனிய பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியிலிருந்து 1 வருடத்துக்கு வந்து குறைவான, அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும். தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம் இந்த மாரி விஷயங்கள் வரத்தான்
செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவால்ல. இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகள சொல்லிர்றேன். குரு 12ஆம் இடத்துக்கு வராரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடங்கும்போது ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டாவும் இருக்கலாம். அல்லது வந்து நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க நினைக்கிற மாரியே கரெக்ட்டான வேல போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் சரி, கவனமாவும் நீங்க வந்து பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு வந்து காசு, பணம் வரும். தொழில் ரீதியா நெறைய அமைப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பங்க்சுவாலிட்டிய ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா, அந்த டைம் டூ டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு வொர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ, அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழ போக மாட்டீங்க. மேல தான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இதெல்லாம் என்னன்னா, பிசினஸ நல்ல வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலைலாம் வேண்டாம். என்ன அப்படின்னா, பிசினஸ நீங்க போகும்போது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான். குரு மறையும்போது கொஞ்சம் அந்த நிதான தன்மைய இழக்கிற மாரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா, நிதானத்தை இழக்கிற மாரி அமைப்புகள் நெறைய குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் மேல ராகு, கேதுக்கள் போறது வந்து அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்ளோ தூரம் வந்து சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில இருந்து கேது போயிருவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா வந்து குரு வந்து உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை. அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சி திடீர்னு ஒரு 1 மாதம், 2 மாதத்துல வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த அக்டோபர் மாதம், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்கள பார்க்கறது, நல்ல லாபங்கள ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும். திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, அவரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாரி சிரத்தையா எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்கள பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா, அத பெண்டிங் போடாதீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிற முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம். என்ன மாரி ஏ டூ இசட் என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி,
கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட்ட குடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனால தான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன அப்படியே குடுத்துருவாரு. ஸோ அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம கேதுக்கு உண்டான பரிகாரத்த செஞ்சுக்கங்க. அவருக்கு வந்து என்னன்னா விநாயகர் வழிபாடு தான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாயி போயிடுச்சுன்னா, உங்க ராசியிலிருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு பேங்க்ல ஆஃபீசரா இருக்கலாம். இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல ஜாப் இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. கவனம் உங்களுடைய கவனக்குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது இது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இத ஹேக் பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா உங்களுடைய நாலேட்ஜையும், திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாவும் இருக்கலாம். சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சல நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாவும், அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், தொழில்ல இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்த குரு பாக்குது. அது ஒரு நன்மை தான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10த் முடிச்சுட்டு பிளஸ் 2ல என்ன குரூப் எடுக்கிறது? பிளஸ் 2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது? அப்படின்னு கன்ஃப்யூஸ் வரும். ஸோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவ வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்த 3 பேத்த ஆலோசனை கேளுங்க. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பாத்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, குருபலம் வந்து பாத்தீங்கன்னா மறையுது 4ஆம் இடத்துல இருக்கு பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான். அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, புக் எடுத்தா நம்ம செல்ஃபோன்ல தானே இந்த இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம் ஒர்க்கு எல்லாமே பிடிஎஃபா தான் அனுப்பி விடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத பார்ப்போம். அப்புறம் திடீர்னு WhatsApp போவோம். அப்ப அதுலருந்து அந்த லிங்க்லேருந்து இன்ஸ்டா போவோம். இந்த மாரி தான் நீங்க டைவர்ட் ஆயி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும்போதே, நம்ம இன்னைக்கு இத தான் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இத எழுதி முடிச்சிடணுங்கிற இது என்ன செய்யணும்? உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா, உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல. இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்தில அதிகமா நீங்க திட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதே தான் சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிருவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் மாறிருவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது.
அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மக நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்த சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க இந்த வருடம். யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும், மன கஷ்டத்தையும் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் மனச அதிகமா பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அத நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வ வ வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நெனச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டாங்க. தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டீஸ மாத்திக்கும் பட்சத்தில், கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். 9 நவக்கிரகங்களும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பொறந்தாலும், வேற வேற மாரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ, அதுல தான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் வந்து நெனைக்கிறாரு, நான் பரிபூரணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைக்கிறாரு. அத மட்டும் அந்த கிரகம் குடுக்காது. அதே மாரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாருன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறத குடுக்காது, ஆரோக்கியத்த குடுத்துரும். இது மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில ஈகோ பார்க்காதீங்க. க பெற்றோர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க அத செயல்பட்டாலே போதுமானது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா? அப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது. கார் வச்சிருந்தீங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாரி வீடு வாங்குறது, அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டுல வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்த கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும். இல்லன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது, ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கம் இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்டுன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாரி குடுத்துர்றேன் 1 வாரத்துல குடுத்துர்றேன் 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க.
அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்டின்னா சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது, அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க, சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்டின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால, ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இது மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்டின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா, நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்கள்ல கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவீங்க. ஏன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாரிச்சிரலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள பொறுத்தவரைக்கும், அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்டின்னா, அஷ்டமத்து சனி, உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எத சொல்ல வருது அப்டின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்டின்னா, படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம்? இதோடைய பின்விளைவு என்ன வரும்? அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும்.
ஆனா ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓ நீங்க வந்து வாய் வழியா அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்படின்னா, அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போம்போது பேசுமே தவிர, அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்படின்னா, உயர் அதிகாரிகள் சொல்றாங்க, வேற வழியே இல்ல அப்படின்னு ரொம்ப பிரஷரா இருந்துச்சுன்னா, நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இத தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலைய காப்பாத்திக்கணும்னா, இந்த மாரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜெனரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி தயவு செய்து பண்ணிக்கங்க. அ இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு அ தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேர, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தப்பா தான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலக்ஷன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து நின்னு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குரு பலமும் இல்ல. ஸோ, அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும், உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவரு. ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவரு? அதனால நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாலும், இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு, பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்த பாக்குது. அதே மாரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்த பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்த, கர்மஸ்தானத்த பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா, அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும், அதே மாரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் வந்து எப்ப பிறக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. சனி வந்து 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனாலும் உங்களுக்கு சனி நெறைய நன்மைகள செய்ய போறாரு. ராகு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு. இப்ப 3ல இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் வந்து 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமத்துக்கு பெயர்ச்சி ஆகும். அதே மாரி குரு வந்து அஷ்டமத்து குரு. ஏங்க அஷ்டமத்து குருவா நல்லதுன்னு சொல்றீங்க, அப்படிலாம் நெனைக்காதீங்க. அஷ்டமத்து குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்த குரு பார்க்கிறது நன்மை தான். குரு பலம் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் குரு அஷ்டமத்துக்கு வராரு. அஷ்டமத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நெறைய நன்மைகள் செய்ய போறாரு. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இதெல்லாமே வந்து வேலை செய்யாது. குரு வந்து அஷ்டமத்துல வரும்போது. ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து சனிய பார்ப்பாரு. 4ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்ப அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் வந்து கம்மியாகி, சனி மூலியமா உங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா? அதனால நெறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாவும், சிறப்பாவும் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்த பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்த பார்த்துடுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு.
அது கூட டிசம்பருக்கு அப்புறம் 2ல ராகு வர்றதுனால காசு, பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரப்போகுது. பிரம்மாண்டமான வளர்ச்சி. தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த தடவ வந்துரும். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா எல்லாமே சக்சஸா தான் ஆகப்போகுது. புதுசா நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமானா, குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில்காரகன் எப்படி இருக்காரு? ராசி, லக்ன ரீதியா அத நீங்க பார்த்துக்கங்க. இப்ப என்ன திசாபுத்தி போது, இந்த திசாபுத்தி இந்த தொழிலுக்கு ஏற்றதான்னு நீங்க பார்த்துட்டு, ஒரு ஜோதிடர கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லது. ஆனா ஜெனரலானது வேற, உங்களுடைய சுயஜாதகம் வேற. தொழில பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, குரு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடியது. ஸோ என்னன்னா, அத யோசிச்சு பண்ணணும்னு சொல்றேன். ஏன் யோசிச்சு பண்ணணும்? குரு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அப்போ டிசம்பருக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாத காலம் கழித்து டிசம்பர்ல கேது அங்க வராரு. அப்போ குரு கேது இணைவு. குரு கேது இணைவு என்னத்த உண்டு உண்டு பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல பணத்த போட்டு லாக் பண்றது. ஓகேங்களா? அப்ப லாக் ஆயிக்கும். அந்த பணம் வந்து விருத்தியாகணும். நம்ம போடக்கூடிய பிசினஸ்ல பணம் ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தா தான் நம்ம பிசினஸ டெவலப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஆனா அது போய் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தான் போகும். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. ராகு அங்க வராரு. அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம். குரு உங்களுக்கு அஷ்டமத்துல உச்சமாகுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகும்போது, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்த குடுத்துருவாரு. வெளிநாட்டு மூலியமா பணம் வர்றது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாரி விஷயங்கள் மூலியமா பணம் குடுத்துரும். தொழில் நல்லா அபிவிருத்தியாகும். அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன். நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு காசு பணம் வர்றது, உங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் குடுக்குறது, வேற கம்பெனிக்கு போறது, கம்பெனி மூலியமா உங்களுக்கு காசு பணம் வர்றது, இந்த மாரி அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. 6ஆம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்குறாரு. உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இவ்வளோ நாள் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சுரும். அஷ்டமத்துல இருக்க குருனால மட்டும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் நம்ம யோசிக்காம முடிவெடுப்போம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்துக்கு தான் வந்து பழி வாங்குவாரு. மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கு பழி வாங்க மாட்டாரு. காசு பணத்த அள்ளி குடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், காசு பணம். நீங்க மத்த காட்டிலயும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நெறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது இப்போ ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இவ்வளோ நாள் மந்தகதியாக இருந்தாலும், குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்துரும். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னிலை உணர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு போயிருவீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது. சூஸ் பண்றது மட்டும் நல்ல கோர்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்ல பிளேஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிப்ப முடிச்சவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சு, ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டே இருக்கேன். ஜாப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்னா, கட்டாயம் வழிபாடுகள் நீங்க பண்ணணும். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு வழிபாடு பண்ணுங்க. குருனா சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்காங்க இல்லையா? அந்த வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரர், சாய்பாபா அல்லது பிரம்மதேவர். வியாழக்கிழமை காலையில யமகண்ட நேரம் வரும். அந்த 6 டூ 7 அந்த டைம்ல குரு ஹோரையாவும் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பிரம்மதேவர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய நீங்க என்ன ஃபீல்டோ, அந்த ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையும் கட்டாயம் கிடைச்சிரும். கவலையே படாதீங்க. ஆனா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். சனி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, கொஞ்சம் எல்லா விஷயமும் ஸ்லோவா
ஒரு 2, 3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 2வது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 3வது கிடைக்காது. 4வது கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4 டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். 5வது டைம் ரொம்ப அருமையா கிடைச்சிரும். குரு பலம் உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பாக்குது. இன்கம் உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்ப எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் வரும். அப்ப கட்டாயம் இன்கம் வந்துரும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா, அஷ்டமத்து குரு இருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்ல. அதனால புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னா, 7ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் தான் குரு இருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு வந்துர்றாரு. அதனால குரு பலமும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மேரேஜ் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா குரு பலம் அஷ்டமத்துக்கு வந்தனால இல்ல. அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் திருமணத்த பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாரி இருந்தா ஜூன்க்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணி அடுத்த குரு பலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து குரு வந்து பாத்தீங்கன்னா, காசு பணத்த குடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாரி உறவுகளுக்கிடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகள ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காச குடுப்பாரு. அதே நேரத்துல உறவுகள பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆயி போலாம், டைவர்ஸ் ஆயி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லதில்ல. இவ்வளோ நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க. அதாவது உங்கள புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, மன நெருடல உண்டு பண்ணும். மன கஷ்டத்த உண்டு பண்ணும். அதனால விரக்தியாயி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காம போயிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உறவுகள் வேற, காசு பணம் சம்பாரிக்கிறது வேற, நம்ம உத்தியோகம் வேற, பிசினஸ் வேறன்னு பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு வச்சா மட்டும் தான் நீங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியும். இல்ல எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 0 ஆயிரும். ரொம்ப கஷ்டம் மேல எந்திரிச்சு வர்றது. அதனால இந்த 1 வருட காலகட்டத்துல உறவுகள் இடையே மனக்கசப்பு, பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அத பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. என்னன்னு அவங்க கிட்டயே கேளுங்க. மனமுருகுங்க, சாரி கேளுங்க, இப்படி கேட்டுருங்க. பொதுவாவே உறவுகள காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போய் ரத்த காயம் ஆகுறது, சர்ஜரி ஆகுறது, வண்டி வாகனங்கள்ல போனாலே பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சனி குடுத்துடுவாரு. குரு பார்க்குறாரு இல்லையா? குரு 2 விஷயத்தையும் செய்வாருங்க. அவருடைய வேலை வளர்த்து விடுறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதனால அவருடைய வேலை வளர்த்து விடுறதுங்கிறனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, கீழ உழுக செய்றதும் நானே. அதே மாரி வீடு வாசல் வாங்கி குடுக்கிறவனும் நானே அப்படின்னு குரு சொல்லுவாரு. அதனால கெட்ட விஷயங்கள் குறைவா இருக்கணும்னா பிரீத்தி பண்ணிக்கங்க. சனிக்கு பிரீத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா குருநாதர் கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தி கொண்டு போகும். சாபங்கள் அல்ல. பொதுவா வார்த்தைகள விடாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அல்லது கீழ் பொசிஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ ஈஸியா ஒருத்தர திட்டி மிதிக்க முடியும்னா, அவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். நீங்க காமிக்கக்கூடிய உங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது. அதனால கீழ இருக்க ஒர்க்கர்ஸ்ட்ட நான் அப்படிதான் நடந்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது தான் நல்லதுங்க. பொதுவாவே பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நல்ல இப்போ ஒர்க்கு, பிசினஸ் நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு. நல்ல தெரிஞ்ச அதுவும் குடும்பத்துல சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் ஆனவங்களாக இருந்த கணவர்கிட்டயும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்க்கு போறோம்னா தாராளமா போலாம். அத வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குடும்பத்துல உறவுகளுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அனுசரணையா நடக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க.
அனுசரணை இல்ல அப்படின்னா கட்டாயம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்துல ராகு வராரு, அஷ்டமத்துல கேது வராரு. நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கட்டாயம் கணவர்கிட்ட அனுசரிச்சு தான் போணும். ஆனா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வெளிநபர்கள் கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்கள பத்தி பர்சனல் விஷயங்கள சொல்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா, எங்க போறீங்க? எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க? என்ன ஜாப்க்காக போறீங்க? அப்படிங்கிற கிளியர் கட்டா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து கணவர்கிட்டயோ சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து சனி கெட்ட பேர ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனி உங்க ராசியவே பார்க்குறாரு. சனி எப்பலாம் ராசிய பார்க்குறாரோ, மன சங்கடங்களோ, அவமானங்களோ ஏற்படுத்துவாரு. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல கெட்ட பேர் வராமையும் பார்த்துக்கணும். குடும்ப நபர்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இது மாரி சூழும். ஆனா காசு, பணம், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான நிலை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சிய நோக்கியும், உங்களோட டெவலப்மெண்ட், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது, குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் குறையும். இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல, நெருக்கடியான சூழ்நிலைகள்ல குடும்பம் தான் ஆதரவா இருக்கணும். ஆனா, அதுவே உங்களுக்கு உறுதுணையா நிக்காதம்போது, நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ உங்களுடைய கெரியர் டெவலப்மென்ட்டுக்கு ரொம்ப 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா அத பத்தி சிந்தனை, கொஞ்சம் ரெஸ்ட்டு, உங்க உடம்பு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்களுடையது டைம் மாறும்போது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அஷ்டமத்து குரு, கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு. பெண்கள பொறுத்தவரைக்கும் அஷ்டம ஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அதனால கவனமாக இல்ல அப்படின்னா, கட்டாயம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அப்படின்னா, உடனடியா என்ன செய்யணும்? நீங்க தான் மருத்துவர கூட்டு போயி ஆலோசனை பண்ணி, அத டாக்டர அடுத்தது ட்ரீட்மெண்ட் இந்த மாரி விஷயங்களுக்கு கொண்டு போணும். இல்ல அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அது கூட அவமானமும் 8ஆம் இடம் தான். அதனால குரு உங்க ராசியதிபதியே போயி உச்சமாகுறாரு. அதனால கணவர் வழி அவமானங்களோ, அல்லது வந்து நீங்க தெரியாத நபர்கிட்ட பேசும்போது ஏதாவது பிளாக்மெயில் பண்றது. அதனால மேக்ஸிமம் சோசியல் மீடியாங்கும்போது என்ன பார்க்குறீங்களோ, அத பார்க்கறதோட வந்துரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக்கூடாது. சேட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச நடக்கக்கூடிய பிரச்சனைகள உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றது. நண்பர் தானே, ரொம்ப நல்லவர். இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பேர நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுக்காக யாருமே வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு உறுதுணையா இருக்கும். தெய்வ வழிபாடு எதுக்கு அப்டின்னா, கெட்ட வழிகள்ல கெட்ட எண்ணங்கள குடுக்காம, நம்மள பாதுகாப்பான உணர்வ எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. அத கட்டாயம் நீங்க பண்ணணும். அதே மாரி கலைத்துறைக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்துல வந்து மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு, பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க முடியும். 2ஆம் இடத்த குருபலம் பாக்குது. நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும். நீங்க நல்ல பீக்ல இருக்கீங்கன்னா, உங்கள பத்தி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பப்படும். ஆனா, அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம உங்க வளர்ச்சிய நோக்கி போகும்போது, பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசாங்க அதிகாரிகள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு ராகு தூண்டி விடுவாரு. சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்க ராசிய. அதனால லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க. நேர்மை, நீதி, நியாயம் உங்களுடைய துறை சார்ந்து நீங்க இல்ல அப்படின்னா, கட்டாயம் ஒரு பனிஷ்மென்ட்க்கு போயிடுவீங்க. காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரா இல்லாதனால, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணலாம். தவறுகள் கிடையாது. உயர் அதிகாரிய எதிர்த்து பேசுறதுனாலும் சரி, என்ன வேணா பண்ணலாம். உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம். ஆனா கடமைய தவறக்கூடாது. உயர் அதிகாரிக்காக நீங்க போய் லஞ்ச லாவண்யங்கள வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அவரு வாய் வழியா சொல்றத ரிட்டர்னா கொடுங்க. நான் செய்றேங்கிறத ஆப்போசிட்டா பேசுங்க. சனி எப்பவுமே எதிர்த்து பேசுறீங்க, உங்க சைடு நேர்மை இருக்கு அப்படின்னா, கட்டாயம் அதுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவாரு. இல்ல அப்படின்ட்டு என்ன செய்றீங்க, நீங்க லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா புடிச்சு பனிஷ்மென்ட்ட குடுத்துருவாரு. கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்ல. அதனால கவனமா இருங்க. குரு வேற 12 பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது தண்டனைக்குரிய ஒரு இடம். ஸோ அதனால கவனமா இருங்க. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். விரும்பாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்.
சேலரி இன்கிரிமெண்ட், காசு பணமும் வருங்க. 2ஆம் இடத்து ராகு திடீர்னு ஒரு பெரிய காசு பணத்த உங்களுக்கு குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்திலே சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஓரளவு வந்து நல்ல அமைப்பு தான். சனி 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றது, சனி வந்து சந்திரன பார்க்கறது நல்ல அமைப்பு தான். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ராகு 2லயும் குருபலம் இல்ல பாருங்க உங்களுக்கு. ராகு 2லயும் இருக்காரு. ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பரிகாரங்கள், பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க. உங்க ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்கு. ராகு 2ல இருக்கு. மெயினா காசு பண விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பதவி ஸ்தானத்துல சனி இருக்கிறது வந்து நல்லதா, கெட்டதான்னு கேட்டா, அரசியல பொறுத்தவரைக்கும் நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அது மக்களிடையே உங்கள கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறது, மக்களுடைய சப்போர்ட் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு வெற்றி ஆயிக்கங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பினாமி சொத்துக்கள். நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேனுக்கோ நீங்க வந்து பினாமியா இருக்கீங்கன்னா, திடீர்னு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இதுதான். அதாவது திடீர்னு ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு, உழைக்காத வருமானம். அது உயில் சொத்தா இருக்கலாம். அதே மாரி அனாமத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி, லாட்டரி, புதையல் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்லா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். தாயார் வழி, தந்தையார் வழி 2 பேத்துக்குமே மருத்துவ செலவு இருக்கு. குரு அஷ்டமத்திலிருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, அது மட்டும் கிடையாது. சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. கர்மஸ்தானத்தையும் பார்க்குது. குடும்பத்துல கருமம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களைய இது வந்து தீமைகள கம்மி பண்ணி நன்மைகள அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.